அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு உருளைக்கிழங்கு அடை, உடனே செய்ய வேண்டிய ஒரு டிஃபன், அதுக்கு ஒரு ஆரஞ்சு தோல் சட்னி. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு 2 ஆரஞ்சு பழத்தோட தோல் எடுத்து உள்ளே இருந்த அந்த நாரெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கழுவி ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வேக வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். பிடிச்சா உடனே அது மாவணும், அந்த மாதிரி வேக வச்சு பாருங்கள். நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை இறக்கிட்டு இந்த தண்ணி எல்லாத்தையும் புழிஞ்சு வெறுமனே அந்த தோலை மட்டும் எடுத்து நல்லா வச்சுக்கலாம், ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். அதில் ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இது கொஞ்சம் வறுப்பட்ட உடனே ஒரு 6-7 காஞ்ச மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நான் வந்து 7 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரு 7-8 சாம்பார் வெங்காயம் கூட போட்டிருக்கேன். நீங்களும் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துளி கொண்டு புளி இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் கொஞ்சம் கொத்தமல்லி காம்பு எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை இருந்துச்சு, ஆனால் ஒரே கருத்து இருந்தது, அதனால் நான் போடலை. உங்கள்கிட்ட நல்லா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை இருந்தால் நீங்கள் அதை போட்டுக்கோங்க. இதை ஒரு பெரட்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு அரை முடி தேங்காய், சின்ன தேங்காயிலேருந்து ஒரு அரை முடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான சட்னி அளவுக்கு நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பேர் சாப்பிட்றதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அந்த அளவு தேங்காயோட அளவு தான். உங்களுக்கு நிறைய சட்னி வேணும்னா தேங்காயை நிறைய சேர்த்துக்கோங்க. இப்போ தேங்காயும் போட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். ஒரு 400 கிராம் இருக்கும். ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய பெரிய உருளைக்கிழங்கு. அதை அப்படியே ராவாக வேக வைக்காமல் அப்படியே பச்சையாகவே தோல் எடுத்து அதை நல்லா துருவிட்டு ஒரு தண்ணியில் போட்டு மேற்கொண்டு இதில் வர ஸ்டார்ச்சை மட்டும் லைட்டாக எடுத்துடலாம். நிறைய இதை அலச வேண்டாம். ஒரே ஒரு தண்ணியில் அலசி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் புழிஞ்சு ஒரு தட்டில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் சில பொருள் சேர்க்க போகிறோம். அதுக்கு ஒரு குண்டானில் இதை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டேன். அதுக்கு 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதோட கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே அந்த முட்டையில் கொஞ்சம் உப்பு தான் இருக்கும், பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் நான் வந்து 4 முட்டை எடுத்துருக்கிறேன். இந்த முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து எத்தனை ஆள் இருக்கிறீங்களோ அத்தனை முட்டை சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 4 முட்டை சேர்த்துருக்குறேன். இந்த 4 முட்டையை சேர்த்துட்டு இப்போ வந்து ஒரு முட்டைக்கு 1 ஸ்பூன் மைதா மாவு என்ற கணக்கில் 4 முட்டைக்கு 4 ஸ்பூன் மைதா மாவு இதில் சேர்த்துக்கோங்க. மைதா மாவு அல்லது கார்ன்ஃப்ளவர் மாவு, ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு மாவை நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு உடனடியாக நமக்கு ஒரு டிஃபன் வேணும்னா உடனடியாக இதை செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா ஃபில்லாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த மாவும் இதுக்கு தேவையில்லை. இட்லி மாவு, தோசை மாவு, ராகி மாவு, கோதுமை மாவு எதுவுமே வேண்டாம். ஒரு 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் அல்லது மைதா மாவு இருந்தால் போகிறோம். ஒரு அருமையான டிஃபன் ரெடி ஆகிடும். நான் வந்து பாருங்கள், ஒரு கப் அளவுக்கு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க உப்பு போருமான்னு. அப்போ உங்களுக்கு வேணும்னா இதில் நீங்கள் உப்பை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ சட்னி அரைக்கிறதுக்கு பார்க்கலாம். இப்போது அந்த வறுத்து வச்சுருந்தது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் பாருங்கள். இதை வந்து கொஞ்சம் கொரப்பாக முதல்ல அரைச்சி விட்டுக்கலாம். பல்ஸ் மோடில் வச்சு நான் இப்போ அரைச்சிட்டு வந்துடுறேன். கொரப்பாக பாருங்கள், இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம புழிஞ்சு வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த ஆரஞ்சு பழ தோல் வேக வச்சு அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு
இதையும் நல்லா நீங்கள் அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கொரப்பாகவே அரைச்சிக்கோங்க, ரொம்ப மையாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், அருமையான ஒரு சட்னி செம்மையாக இருக்குங்க. இது அந்த ஆரஞ்சு தோலை வேஸ்ட் பண்ணாமல் தூக்கி போடாமல் ஒரு சட்னி பண்ணி சாப்பிடுங்க. சட்னி இல்லை, இது துவையல். சட்னினா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்ல, இது துவையல். இப்போ தவா வச்சுருக்கேன். தவாவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெயை நல்லா இந்த தவா ஃபுல்லாக பரவுன மாதிரி இதை பண்ணிக்கோங்க. தவா நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, இல்லாட்டி அந்த அடை கீழே ரொம்ப கருத்து போயிடும். இப்போ நம்ம கரண்டியால் எடுத்து போட்டுக்கலாம். இதை சுத்த வராது. நீங்கள் இந்த மாதிரி அழுத்தி தான் இதை கொஞ்சம் ரவுண்டாக பண்ணிக்கணும். ஒரு 2 கரண்டி போட்டுக்கோங்க, கொஞ்சம் கனமாகவே போட்டுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் நல்லா பரப்பி அதை விட்டுடுங்க. விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இதை மூடி விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் பொறுத்து எடுத்து பார்த்தோம்னா அடியில் நல்லா வெந்திருக்கும். அது எப்படி நமக்கு தெரியும்னா, இந்த மாதிரி பண்ணும்போது அது அசையுது இல்லையா, அப்போ அடி நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணுறீங்க, இதை ஒரு தட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு தட்டில் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அந்த தட்டை அப்படியே திருப்பி போட்டுருங்க தவாவில். அடுத்த பக்கம் வேகணும் இல்லையா, மேலே கொஞ்சம் பச்சையாக இருக்குது இல்லையா, அடுத்த பக்கம் வேகணும். இந்த மாதிரி தான் அதை திருப்பி போட முடியும். இல்லாட்டி நீங்கள் அப்படியே அந்த கரண்டியில் எடுத்திங்கன்னா சில நேரம் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக நீங்கள் தட்டில் எடுத்துகிட்டு அப்புறமா அதை திருப்பி போட்டுருங்க. அப்புறம் 2 பக்கமும் நல்லா செவக்க வெந்ததும் எடுத்துடலாங்க. செம்மையான வாசனையோட, அருமையான சுவையோட, குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. இது ஒரு டிஃபன் இல்லாத நேரத்தில் அருமையாக ஒரு 2-3 முட்டை வச்சு செஞ்சுட்றலாம். பாருங்கள், எல்லா அடையும் நம்ம போட்டு எடுத்தாச்சு. வாங்க இப்போ இது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இதை துண்டு துண்டாக கட் பண்ணிக்கலாங்க. ஒரு அடையிலையும் ஒரு 8 துண்டு வருங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா 4 ஆயிடுச்சா, இப்போ அது 4ல் ஒரு 4, மொத்தம் 8 துண்டு வருங்க. இந்த அடைக்கும் அந்த சட்னிக்கும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ சீசன் தான் ஆரஞ்சு பழத்துக்கு. இப்போ நோம்புக்கெல்லாம் வாங்கினது இந்த ஆரஞ்சு பழம் தோலை எனக்கு வெளியில் போடுறதுக்கு மனசு வரல. நான் இந்த ஆரஞ்சு பழத்தோலில் மோர் குழம்பு பண்ணி காட்டுவேன். அதுக்காக நான் கொஞ்சம் ஆரஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். பாருங்கள், எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். நல்லா கட் பண்ணுறதுக்கு வரும். என்கிட்ட பீஸா கட்டர் கூட இருக்குது, ஆனால் அதுக்கு தேடும்போது கிடைக்காது. இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா இருக்குங்க இந்த டேஸ்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். ஹோட்டலில் கூட கிடைக்காதுங்க இது, நம்ம வீட்டில் செஞ்சால் தான் உண்டு. எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் வச்சுக்கலாம். தட்டில் வச்சாச்சுங்க, சட்னியும் வச்சாச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.